சார், எங்க அப்பா சம்பாதிச்ச சுயசம்பாத்திய சொத்து அப்புறம் எங்க பூர்வீக சொத்து இந்த ரெண்டுத்தையுமே எனக்கு உயிலா எழுதி வச்சிருந்தாரு. அவர் இறந்த பிறகு அந்த உயில் மூலயமா அந்த சொத்துக்களை என்னோட பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யும் போது என் கூட பிறந்தவங்க இந்த உயில் அப்பாவே எழுதி வைக்கல, இது பொய்யான உயில் அப்படின்னு உயிலை கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க சார். இப்ப நான் என்ன சார் பண்றது? நீதிமன்றத்துல எனக்கு சாதகமா தீர்ப்பு வருமா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. கூடவே ஒரு சொத்தை உயில் மூலமா எழுதி வைக்கலாமா வேணாமா, இல்லனா எப்படி எழுதி வச்சா ஒரு உயில் கட்டாயம் செல்லும் அப்படின்னு இந்த வீடியோ முழுசா பார்த்து முடிக்கும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல உயில்னா என்ன, உயில் யாருக்கு எழுதி வைக்கலாம், சுயசம்பாத்திய சொத்தையும் கூடவே பூர்வீக சொத்தையும் உயிலா எழுதி வைக்க முடியுமா, ஒரு உயிலை கட்டாயம் பதிவு செய்யணுமா, இல்லனா பதிவு செய்யாத ஒன்றை எப்படி நிரூபிக்கணும், இது கூடவே இன்னும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள், அதற்கான பதில்களை உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு முக்கியமான தீர்ப்பை வச்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்டர் காப்பியை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம தெரிஞ்சுக்க முடியும். உயில்னா என்ன, யாருக்கு எழுதலாம்? பொதுவாகவே ஒரு உயில் ஒரு நபர் தன்னோட காலத்துக்கு பிறகு தன்னுடைய அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்துக்களை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒரு சாசனமா எழுதி வைக்கிறது தான் உயில். மேக்சிமம் உயில குடும்ப உறுப்பினர்கள்ல யாரோ ஒருத்தருக்கோ இல்லனா எல்லாருக்கும் சரிசமமா எழுதி வைக்கலாம். ஒரு உயில் எப்போது செல்லும்? உயில் எழுதி வைத்த நபர் அவரது காலத்துக்கு பிறகுதான் ஒரு உயிலுக்கு சட்டப்படி உயிர் வருகிறது. கூடவே உயிலை எழுதி வைக்கிறவங்க சுய சிந்தனையோடு இருக்கணும், அதாவது தெளிவான மனநிலையில் இருப்பவராக இருந்தால்தான் அந்த உயில் சட்டப்படி செல்லும். சாட்சி இல்லாம உயில் எழுத முடியுமா சார்? நீங்க உயில் எழுதும் போது அதுக்கு கட்டாயம் சாட்சி தேவைங்க. குறைஞ்சபட்சம் 2 சாட்சிகள் தேவை. இந்த 2 சாட்சிகள் முன்னிலையில உயில் எழுதுறவங்க கையெழுத்து போடணும். உயில் எழுதினவர் கையெழுத்து போட்ட பிறகு சாட்சிகள் 2 பேரும் கையெழுத்து போடணும். சரி, இப்ப கடைசியா உயில் சம்பந்தமா உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இதை பார்த்த பிறகு உயில் எழுதலாமா வேணாமா, இல்ல எப்படி எழுதலான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர் வள்ளியத்தாள் மற்றும் பர்வதம், ரெஸ்பாண்டன்ட் துரைசாமி அப்புறம் நவீன்குமார். சிம்பிளா சொல்லணும்னா ஒரே குடும்பத்தில் இருக்க சகோதர சகோதரிகளுக்குள்ள போட்ட வழக்கு தாங்க இது. ஹைகோர்ட்ல இந்த கேஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கோட பெட்டிஷனர் 2 பேரும் சேர்ந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த வழக்குல அவங்க சொன்னது என்னன்னா, எங்க தாத்தா இறந்த பிறகு அவரோட பாக சொத்து எங்க அப்பா பேருக்கு வந்தது. கூடவே எங்க அப்பாவோட சுயசம்பாத்திய சொத்து நிறையவே இருந்துச்சு. 2002ஆம் வருஷம் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு அந்த சொத்துக்களை நாங்க பயன்படுத்த நினைக்கும் போது அந்த சொத்துக்களுக்கு என் சகோதரர் அவர் பெயர்ல பெயர் மாற்றம் செய்யறது எங்களுக்கு தெரிஞ்சது. இதனால அவருக்கு சட்டப்படி நோய்கள் நோட்டீஸ் அனுப்பணும். அவரு அதுக்கு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பினாரு. அதுல 2001ஆம் ஆண்டே எங்க அப்பா அவரோட சொத்துக்களை என்னோட சகோதரருக்கும் அவரோட மகனுக்கும் பதிவு செய்யப்பட்ட உயிலா எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்க அப்பா இறுதி காலத்துல மனநிலை சரியில்லாமலும் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தாரு. இல்லனா மிரட்டியோ இல்லனா கட்டாயப்படுத்தியோ எழுதி வாங்கின உயிலா தான் இது இருக்கும். இதனால எங்க அப்பா பேர்ல இருந்த சொத்துல அவரோட மகள்களான எங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாகப்பிரிவினை வழக்கு போட்டிருந்தாங்க. கீழமை நீதிமன்றத்துல எதிர்மனுதாரரான துரைசாமியும் அவரோட மகனும் சொன்னது என்னன்னா, இந்த வழக்குல குறிப்பிட்ட சொத்து என்னோட தந்தை பெயர்ல இருந்தது. அவரோட கடைசி காலத்துல நான் தான் அவரை பராமரிச்சுட்டு வந்தேன். அவரோட உடல்நிலை எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிட்டேன். இதனால இயற்கையாவே யாரோட தூண்டுதலும் இல்லாம 18/12/2001 பதிவு செய்யப்பட்ட உயிலை எனக்கும் அவரோட பேரனாகிய என் மகனுக்கும் எழுதி வச்சாரு. தற்போது அவர்களுக்கு இதில் பங்கு கேட்கும் உரிமை இல்லை அப்படின்னு தன்னோட தரப்பு வாதத்தை சொன்னாருங்க. இந்த வழக்கை விசாரித்த தாராபுரம் ட்ரையல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, ஓரல் அப்புறம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பரிசீலித்து வில் உண்மையானது, சட்டப்படி எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதனால மகள்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு பாகப்பிரிவினை வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க. இதனால இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு இந்த பெட்டிஷனர் 2 பேரும் திரும்பவும் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க. அதுல முக்கியமா பெட்டிஷனர் சைட்ல சொன்னது என்னன்னா, எங்க அப்பா உயில்ல கை நாட்டு வச்சிருந்தாரு, ஆனா அவர் பேங்க்ல இருந்து எல்லா இடத்துலயும் கையெழுத்து தான் போடுவாரு, அதனால இந்த உயில் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்துல ரெஸ்பாண்டன்ட் சைட்ல கொடுத்த வாதம் என்னன்னா, இந்த உயில்ல ஏற்கனவே சாட்சியாக உள்ள 2வது நபர் நீதிமன்றத்துல தந்தை விருப்பத்துடன் தான் உயிலை எழுதி வச்சாரு அப்படின்னு சாட்சி சொல்லியிருந்தாரு. கூடவே வயது மூப்பின் காரணமாக அவர் கையெழுத்து போடாம கை நாட்டு போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுதாங்க. சாட்சிகளே போதுமானதாக உயிலை நிரூபிக்கும் சான்றாக கருதப்படுகிறது. கூடவே DW2 சாட்சி பிளஸ் இதனால உயில் உண்மைத்தன்மை மிக்கது அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. எனவே அப்பீலை தள்ளுபடி செஞ்சு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. மை டியர் மக்களே, இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு உயிலை நிரூபிக்க அது பதிவு செய்யப்பட்டிருந்தால் ரொம்ப நல்லது.
கூடவே சாட்சிக்கு கையெழுத்து போடுறவங்க தெளிவான நபரா இருக்கணும். பிறர் சாட்சியா மாறிடக்கூடாது அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இது சம்பந்தமான ஆர்டர் காப்பி உங்களுக்கு இப்போ இல்லைன்னா ஃபியூச்சர்ல தேவைப்பட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களை மாதிரி வேற யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.